ஓம் கஜானனம் உதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்வரம். சார், எனக்கு சுக்கிரதசை நடக்குது, எல்லா சுகங்களும் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரையும் ஒன்றுமே நடக்கலை. சார், எனக்கு குரு தசை நடக்குதுன்னு சொன்னாங்க. குரு நல்லா வலுவாக தான் உட்காந்துருக்கிறார். குரு திசை உனக்கு எல்லா யோகங்களையும் செய்யும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குரு திசையும் உனக்கு ஒன்றும் செய்யலை சார் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் புதன் திசை நடக்குது சார், புதன் எனக்கு 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார், நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு நல்ல பலன்களையும் எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்னு புலம்புவர்களை நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வலிமை அடைஞ்சு இருக்கான்னு பார்க்குறதுக்கு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நாம் நவக்கிரக நாயகன் சூரியனை எடுத்துப்போம். இன்னைக்கு ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருக்காரா, அப்படி பலமாக இருந்தால் என்ன நன்மைகளை செய்வார், அவர் எந்த திசையில் செய்வார், அவருடைய திசை சூரிய திசையிலே நல்ல யோக பலன்களை செய்வாரா அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதையும் தான் அந்த பதிவில் பார்த்துருவோம். ஒருத்தர் மேஷ லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மேஷ லக்கணத்திற்கு 5 குடையவன் சூரியன், சிம்ம வீடு. 9 குடையவன் தனுசு ராசி, குருவின் வீடு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு லக்கணம் மஞ்சள் கலரில் கொடுத்துருப்பேன், சூரியனையும் மஞ்சளில் போட்டிருப்பேன். அடுத்ததாக கருப்பு கலரில் ஒரு லக்கணம் போட்டிருப்பேன். அடுத்ததாக வெள்ளை கலரில் லக்கணம்னு லானான்னு போட்டிருப்பேன். இது மூன்று விதமான லக்கணங்கள். முதல்ல நம்ம மஞ்சள் கலரில் தெரிகிற மேஷ லக்கணத்தை பார்ப்போம். மேஷ லக்கணத்திற்கு பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் யார்? பஞ்சமாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி குரு. இப்போ நம்ம சூரியனை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். மேஷ லக்கணத்திற்கு 5 குடையவன் லக்னத்திலேயே உச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும், அடுத்ததாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுல போய் உட்கார்ந்திருந்தாலும், சூரியன் அந்த ஜாதகர்களுக்கு சூரிய திசை நடக்கும் பட்சம் அதி யோகங்களை கொடுத்து விடுவார். இரண்டாவதாக மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய், அவர் சூரியனுடன் சேர்ந்தாலோ, சூரியன் செவ்வாயின் சாரம் வாங்கி இருந்தாலோ யோக பலனை செய்து விடுவார். அடுத்ததாக மேஷ லக்கணம் மஞ்சள் கலரில் தான் போட்டிருக்கேன். 9 குடைய குருவும் சூரியனும் சேர்ந்தாலோ, குரு சூரியனை பார்த்தாலோ, சூரிய திசை நடக்கும் பட்சம் மேஷ லக்கணதாரர்களுக்கு நல்ல யோகங்களை வாரி வழங்கி விடுவார். அப்போ மேஷ லக்கணத்திற்கு 5 குடைய சூரியன் லக்னத்திலேயே உச்சம் பெற வேண்டும், அல்லது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலே ஆட்சி பெற வேண்டும். மூன்றாவதாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசிலே போய் உட்கார வேண்டும். இதைத்தான் 1ம் 5ம் 9ம் சேர்ந்தால் மிஞ்சும் பலனை செய்வார் அப்படிம்பாங்க. இதில் அடுத்த ஒரு என்னான ஒரு ஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம் 5 கூடிய சூரியன் லக்னத்தில் இருக்கிறார் உச்சம் பெற்று. அவர் கார்த்திகை 1ஆம் பாதத்திலோ அல்லது கார்த்திகை 4ஆம் பாதத்திலோ பாதசாரம் வாங்கி இருந்தால் புஷ்கர நவாம்ச யோகத்தை பெற்று விடுவார். அதே மாதிரி மேஷ லக்கணத்திற்கு 5 குடைய சூரியன் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே இருந்தால் புஷ்கர நவாம்சம் பெற்று விடுவார்கள். மூன்றாவதாக மேஷ லக்கணம், அங்கே சூரியன் போய் உட்கார்ந்திருக்கிறார். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் காலிலே உட்கார்ந்திருந்தால் புஷ்கர நவாம்ச யோகத்தை பெற்று விடுவார். ஆக இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகணும். இந்த மேஷ லக்கணதாரர்களுக்கு சூரிய பகவான் நவக்கிரக நாயகன்
சப்தபரி நாயகன், கதிரவன், ஆதவன், இப்படிலாம் நிறைய அவருக்கு பெயர் இருக்குது. உஷாபதி நாயகன் அப்படின்னு, ரவி, இளம்பருதி அப்படின்னு நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சூரியன் மேஷ லக்னதாரர்களுக்கு லக்னத்திலேயே இருந்து விட்டாலும், அல்லது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் சிம்மத்திலே அமர்ந்தாலும், அல்லது தனுசுலே போய் உத்திராட நட்சத்திர காலிலே உட்கார்ந்தாலும், சூரிய திசை நடக்கும் பட்சம் அல்லது குரு திசை நடக்கும் பட்சம் இந்த ஜாதகக்காரர்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று விடுவார். சூரிய திசை 6 வருடங்கள் மிக சாலச் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். அதை நான் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் போட்டிருப்பேன், லானான்னு. அங்கே சூரியன் இருந்தாலும் சிம்ம லக்னம் சூரியனுடைய சொந்த வீடு அல்லவா. உத்திர நட்சத்திரம் 1ஆம் காலிலே இருந்தால் சூரிய திசை நடக்கும் பட்சம் அந்த ஜாதகருக்கு யோகங்களை அளவுக்கு அதிகமாக கொடுத்து விடுவார். அடுத்ததாக சிம்ம லக்னம் தான் 5ஆம் இடமான சிம்மத்திலிருந்து அப்படியே வரிசை எண்ணிட்டு வாங்க. 5ஆம் இடம் தனுசாக வரும். தனுசு ராசியிலே சூரியன் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் காலிலே இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்கி விடுவார். அடுத்ததாக சிம்ம லக்னம் தான். லக்னத்திற்கு அதிபதி சூரியன் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் போய் கார்த்திகை 1ஆம் பாதத்திலே அமர்ந்து விட்டு புஷ்கர நவாம்ச யோகத்தை அடைந்து சூரிய திசை நடக்கும் பட்சம் இந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்து விடுவார். அடுத்து 3வது லக்னம் தனுசு லக்னம். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் போட்டிருப்பேன். லக்னம் என்று லா என்று வெள்ளை கலரில் போட்டு அங்கே சூரியன் இருக்கார். அப்போ தனுசு லக்னத்திற்கு பாக்கியாதிபதி யார்? சிம்மத்தினுடைய வீடு. அப்போ சிம்மத்திற்கு அதிபதி யார்? சூரியன். அப்போ தனுசு லக்னத்திற்கு பாக்கியாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும், அல்லது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேசத்திலே உச்சம் பெற்றிருந்தாலும், 3வதாக தனுசு லக்னம் லக்னத்திலேயே சூரியன் உத்திராடம் 1ஆம் காலிலே உட்கார்ந்திருந்தாலும் தனுசு லக்னதாரர்களுக்கு அதி யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து முதல்ல இருந்து வரும் மேஷ லக்னம், மஞ்சள் கலரில் போட்டிருப்பேன். அந்த மேஷ லக்னத்திற்கு 5க்குடைய சூரியன் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே பகைமைதான் சனியின் வீட்டில் இருந்தாலும் 10இல் சூரியன் திக்பலம் பெற்று விடுகிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல யோகங்களை வாரி வழங்கி விடுவார். அப்போ சூரியன் எப்படி இருக்கணும் ஒரு ஜாதகத்தில்? லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற வேண்டும், 9ஆம் இடத்தில் இருக்க வேண்டும், அல்லது லக்னத்திலேயே இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று யோகங்களை பெற்று சமுதாயத்திலே ஒரு விஐபியாக வளம் வந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் பலமா வலுவா யோகத்தோடு இருந்து சூரிய திசை நடக்கும் பட்சம் அந்த ஜாதகர்கள் பல நன்மைகளை அடைந்து வாழ்க்கையில் நல்ல வளமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நவக்கிரக நாயகன் முதலாவது வருவது சூரியன் தான். சூரியனிடம் இருந்து தான் மற்ற கிரகங்கள் ஒளியை பெற்று அந்த கிரகங்கள் பிரகாசிக்கின்றன. சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து ஒளியை வாங்கி தான் அவர் செயல்படவே ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்திலே சூரியன் வலுவடைந்து விட்டால், சூரியன் அரசாங்க கிரகம், அரசாங்கத்திலே பெரிய பதவிகளை பெறுவது, அரசாங்கத்திலே பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்ப்பது, ஒரு பால கான்ட்ராக்டு, ஒரு கனிம வளம், அந்த மாதிரிலாம் எடுத்து சிறப்பாக அந்த வேலையை செய்து அதிகமான லாபங்களை ஈட்டி வாழ்க்கையில் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதற்கு சூரியன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும்.
அடுத்த அரசாங்க கிரகம் செவ்வாய், குரு இவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். முதலாவதாக வருவது சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே பலம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவது உறுதி. அதுவும் சூரிய திசையோ அல்லது சூரியன் யார் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அவருடைய திசையோ சுபர்கள் பார்க்க வேண்டும். பகைமை பெறக்கூடாது. சுபத்தன்மையோடு இருக்கும் பட்சம் அந்த ஜாதகர்கள் பல யோகங்களை பெற்று அதிர்ஷ்டங்களை பெற்று உயர்வான நிலைக்கு வந்து விடுவார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது ஜாதகத்துக்குள்ள ஒரு யோகங்களை வைத்திருக்கிறார்கள். ஜாதகத்துக்குள்ளே ஒரு யோகங்களை வைத்துக்கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் சூரியன். அப்போ சூரியனுக்கு பலம் ஜாஸ்தி, எல்லா கிரகத்தை காட்டணும். ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் அல்லவா? அப்போ சூரியன் பலம் வாய்ந்த கிரகமாக மாறிவிடுகிறார். விதியின் கண்ணாடி ஜோதிடம், கதியின் முன்னாடி ஆரூடம். இப்போ நம்ம விதியை, நம்மளுடைய ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடத்தை பார்க்கணும். அதற்கு கதி என்றால் கதிரவன், அவர் அந்த ஜாதகத்திலே வலுப்பெற்று இருக்க வேண்டும். அப்படி வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் உன்னதமான வாழ்க்கை, ஒரு வசந்த வாழ்க்கை, ஒரு சமுதாயத்தில் பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்வார். அதற்கு அந்த ஜாதகத்திலே சூரியன் சுபத்தன்மையுடன் வலுப்பெற்று யோகமாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் வசதியான வாழ்க்கையை பெற்று எல்லோருக்கும் உதவுவோராக இருப்பார். அதாவது கையில் காசு பணம் எல்லாத்தையும் இருக்கும். உதவி மனப்பான்மை என்பது ஒரு சிலருக்கே வரும். அந்த உதவி மனப்பான்மையும் இருக்கும். 1, 5, 9 சேர்ந்தால் யோக பலனை செய்து விடுவார் அப்படின்னே சொன்னேன். அப்போ இங்கே மேசலக்கணம் 5க்குடைய சூரியன் 9ஆம் இடத்தில் இருந்தாலும், லக்னத்தில் இருந்தாலும், அல்லது 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த இப்படியாக அமைந்த ஜாதகர்கள் நல்ல வளமான வாழ்வை வாழ்வார்கள். அதற்கு அவர்கள் ஜாதகத்திலே சூரியன் வலுப்பெற்று இருக்க வேண்டும், சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும், பாவர்களுடன் சேராமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சம் அந்த ஜாதகர் ஒரு உயர்ந்த உன்னதமான வாழ்க்கையை அடைந்து செழிப்புடன் வாழ்வார் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம்.